மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா T20 டூர் போயிட்டு இருக்கு. அயர்லாந்து கிட்ட தான் அடி வாங்கிட்டு இருக்கோம். இங்கிலாந்து கிட்டேயுமா அப்படின்னு பார்த்தா இல்லை அயர்லாந்து கிட்டே அடி வாங்கிட்டோம், அப்போ இங்கிலாந்து கிட்டே அடி வாங்க தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் மேட்ச் ரிசல்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ரிசல்ட் விடுவோம், எப்படி டீமோட செலெக்ஷனோ டீமோட பர்ஃபார்மன்ஸோ எப்படி இருக்குங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுறதுக்காக இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்கார் கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலு சார். மேட்சை பற்றிலாம் அப்புறம் போவோம். ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு சார். நீங்கள் போன மேட்ச் சொன்னீங்க, ஏன் அவனை வெளியில் உட்கார வச்சிருக்கீங்க, அந்த பையனை, இவ்வளோ எபிலிட்டி உள்ள ஒரு பையன் உள்ளே வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு வைபவ் சூரியவன்ஷி டெபியூ ஆயிருக்காரு. பர்ஃபெக்ட் டைம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் டீமில் ஒரு ஓட்டை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ஓட்டையை ஃபில் பண்ணுறதுக்காக வந்த ஒரு நல்ல டெபியூ தான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவரோட பர்ஃபார்மன்ஸ்? ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் பார்த்தோம், பட் ஸ்டில் பேசலாமே. எக்ஸலண்ட், வெரி வெரி ஹாப்பி. 15 வருடம் 99 நாள் யங்கஸ்ட் பிளேயர் டு டெபியூ. இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் இல்லை. இது ஒரு ரெக்கார்டு செட் பண்ணியிருக்காரு. இனிமேல் அந்த மாதிரி வருவாங்களா தெரியல. அந்த மாதிரியான ஒரு அக்ரஸிவ் மோடில் வந்து டீமுக்குள்ளே வந்து லேண்ட் ஆகிறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 2 மேட்சஸ் பிஹைண்ட் இருந்தால் கூட பெட்டர் லேட் தன் நெவர். இந்த சீரீஸ்லேயே சான்ஸ் கொடுக்காம திருப்பி கொண்டு வந்ததுனால என்ன கேட்க முடியும் நம்மளால். ஆனால் சான்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப நல்ல இது. அவரோட கேமை கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஆடின விதம் எந்த விதமான ப்ரெஷரும் அவர்கிட்ட தெரியல. அவரோட அப்ரோச்லேயோ அவரோட ஆட்டிடியூட்லேயோ எந்த விதமான ஒரு பேனிக்கியாவோ இல்லை பயந்தோ, நம்மளுக்கு இந்தியாவுக்கு ஆடுறோமே, முதல் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறோமே, அதுவும் இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலருக்கு அகேன்ஸ்ட் ஆடுறோமே அப்படிங்கிற எந்த இன்ஹிபிஷனும் இல்லை. ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. மைண்ட் பேலன்ஸ்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வச்சுருந்தாரு. அதுவும் அந்த ஆர்ச்சர் அந்த 6 சரி, ஐயோ அதில் வேறு லெவலாக இருக்கார். அது பார்த்தா 14 ரன் தான் அடிச்சிருந்தா கூட நீங்கள் 50-60 ரன் பார்ட்னர்ஷிப். ஸோ அதுக்கு மேலே யூ டோன்ட் ஆஸ்க் ஃபார் எனிதிங்ல. அந்த குவிக் ஃபயர் ஓப்பனிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இத்தனைக்கும் அபிஷேக் சர்மா ஒரே தடவல் முதல் 2 ஓவர் பாலை தேடிட்டே தான் இருந்தார். அவர் எங்கே வரனே தெரியாமல் பாலை. அப்படி இருந்தும் அந்த பவர் பிளேக்குள்ளே 60 ரன் வந்ததுங்கிறது அந்த ஓப்பனிங் ஸ்டாண்டு 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஓப்பனிங்லேயே நீங்கள் கொடுத்ததுங்கிறது ஒரு டெபுட்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட் ஸ்டார்ட். பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் நிறைய பார்க்க இருக்கிறோம், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஓகே, ஆர்ச்சர் பாலை தான் அவர் ஃபேஸ் பண்ணணுமா? அவ்வளோ ப்ரெஷர் கொடுப்பீங்களான்னு ஒன்று சொன்னீங்க. ஆனால் ப்ரெஷராவது போங்கடா, நான் போட்டு பொழக்கிறேன்டா அவனு சொல்லிட்டு 2 சிக்ஸ் அடிச்சிருந்தேன். அதான் அயர்லாண்டு கிட்ட டெபு ஆயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேட்ச் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னும் ஜாஸ்தி இருந்திருக்கும். ஓகே ஓகே, அங்கே ஒரு 40-50 ஒரு மேட்ச்சில் அடிச்சிருந்தாருன்னா இங்கே வேறு விதமாக இருக்குது. ஆனால் இவரோட சூரியவன்ஷியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ங்கிற மாதிரி எதுவும் இல்லை. அவரோட ஆட்டிடியூடுங்கிறதே, அவரோட அப்ரோச் டு த பேட்டிங்கிறதே ஒரே மாதிரி தான் இருக்குது. அது ஒன்றும் மாறுறது இல்லை. இன்ஃபேக்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கூட மாறுறது இல்லை. அந்த மாதிரியான ஒரு பேனிக்கி சுச்சுவேஷன் இன்னும் அவர் ஹேண்டில் பண்ணவும் இல்லை. இல்லை திடீர்னு ஒரு 2-3 விக்கெட் அது 2 போயிடுச்சு, இவர் இந்த எண்டு நிற்கிறாருங்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷன் இது வரைக்கும் அவர் ஹேண்டில் பண்ணலை. அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது அவர் எப்படி பண்ணுறாருங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பட் அவருடைய ஸ்டைலை வச்சு பார்க்கும்போது அவர் எந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக தான் தெரியுறாரு. ஓகே ஓகே, இன்னும் 3 மேட்ச் தான் சார் இருக்கு. இந்த 3 மேட்ச்மே நம்ம வைபவ் சூரியவன்ஷியா கண்ணை மூடி அவர் நம்பர் 1 ஸ்பாட்ல இருப்பாருன்னு எதிர்பார்க்கலாமா ஸ்குவாட்ல? 100%. ஓகே, இதுல டவுட்டே கிடையாது. எல்லா மேட்சும் ஆடுவார். ஓகே, இப்போ அவருக்கு யார் பலி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், ஸ்டார் பிளேயர், வேர்ல்ட் கப்புக்கு குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல்ஸ்னு 3 மேட்ச்மே கன்சிஸ்டண்டாக அடிச்சு கொடுத்த ஒரு ஆள். ஐபிஎல்ல 2 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. இப்போ அவருக்கு இருக்கிற கரண்ட் ஃபார்மை வச்சு பார்க்கும்போது அவரை பெஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரியான முடிவா இல்லை மிடில் யாராவது பெஞ்ச் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுதா? டீம் செலெக்ஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்து அந்த டாபிக் எடுத்து பேசினோன்னா தொடர்ந்து கம்பீர் அந்த தப்பு பண்ணிகிட்டே தான் வர்றாரு. டீம் செலெக்ஷன் நாட் அட் ஆல் குட். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த 11 செலெக்ஷனுங்கிறது நல்லாவே இல்லை. ஓகே, என்ன காரணம்னா எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 2-3 மேட்ச்சு இந்த சீரீஸ் வரைக்கும் சஞ்சுவை ஃபுல்லாக ஆட தான் வச்சுருக்கணும். ஓகே ஓகே, ஏன்னா சஞ்சுவோட ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் அப்படி தான். சஞ்சு இஸ் நோன் ஃபார் இன்கன்சிஸ்டன்சி. ஓகே, அவர் இன்கன்சிஸ்டன்ட்டான ஒரு பேட்ஸ்மேன் தான். தொடர்ந்து 380 அடிச்சார் வேர்ல்ட் கப்பில். பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் போனார் கடைசியில். ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லை. அவர் எங்கே அடிக்கணுமோ எங்கே தேவையோ அங்கே அடித்து உங்களுக்கு கொடுத்தாரு. அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்க்கணும். நீங்கள் சப்போஸ் இமீடியட் பாஸ்ட்டை வச்சுட்டு தான் நான் டீம் 11 எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும்
அந்த யார்ட் ஸ்டிக் அப்ளை பண்ணுறீங்களான்னு பார்க்கணும். உங்களுக்கு தேவையான ஆளுக்கு அது அப்ளை பண்ணுறீங்க, தேவையான ஆள் இல்லைன்னா தூக்கி போட்டுடுறீங்க. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் இப்போ ஐபிஎல்ல அவர் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இதுலேயும் தொடர்ந்து 2-3 மேட்ச் ஃபெயில் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா இட்ஸ் வெரி ராங். ஓகே நீங்கள் அவர் கண்டினியூ பண்ணியிருக்கணும், அவர் டெஃபினட்டாக கண்டினியூ பண்ணியிருக்கணும். ஓகே. பட் சூரியவன்ஷிக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும். சூரியவன்ஷியை நீங்கள் 11ல் எடுக்காமல் நீங்கள் ஸ்குவாடில் கண்டினியூஸாக வச்சிருக்கிறதுல அன்னெசரி ப்ரெஷர் வரும். ஓகே. இப்போதான் இங்கே 3வது கொஸ்டின் எழுது. யாரை பெஞ்ச் பண்ணி சஞ்சு சாம்சனையும் ஆட வச்சிருக்கணும், சூரியவன்ஷியும் ஆட வச்சிருக்கணும். சரி, அந்த இடம் பார்க்கும்போது நீங்கள் வந்து திலக் வர்மா வந்து இந்த டீமுக்கு வந்து ஒரு பெரிய அசெட். பட் அந்த அசெட்டை நீங்கள் அசெட்டாக யூஸ் பண்ணுறீங்களா? சரியான பொசிஷனில் இல்லை, தள்ளி தான் போகிறாரு. கரெக்ட். அவர் வந்து ஹீ இஸ் நாட் அ ஃபினிஷர். அவர் வந்து கடைசியில் இந்த 20வது ஓவர் அடித்தது வச்சுட்டு நம்ம பேச முடியாது. அந்த 20வது ஓவர் அடித்தது அதே ஆர்ச்சர் கேட்ச் விட்டதுனால. நான் அந்த கேட்ச் பிடிச்சிருந்தேன்னா 20வது ஓவருக்கு அவர் இல்லை, அவர் இந்த மேட்சும் ஃபெயிலியர்னு பேசியிருப்போம். பட் நடுவில் ஒரு 50 அடிக்கிறாரு. அவர் வந்து அவரோட ரோல் அவர் பண்ணிடுறாரு. டீமுக்கு அந்த ரோல் தானே தேவை, அந்த ரோல் தேவையா, அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வேணுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி வேணும். அது அவரால் ஃபில் பண்ண முடியல. அவருக்கு எப்படி இருந்துச்சு, ஹி ஆல்வேஸ் ரிக்வயர்ஸ் அட்லீஸ்ட் 1 or 2 overs டு செட்டில் டவுன். அந்த மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன் அவர். அதனால ஹையர் அப் அவருக்கு ஓப்பனிங் இருந்ததுன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு நம்பர் 3 ஆடுறாரு. ஸோ அந்த மாதிரி ஆடும்போது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நம்பர் 3 போயிட்டு ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அடிக்கிறாரு, அது வேற விஷயம். பட் ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்தால் டைட் ஆம் போலிங் இருந்ததுன்னா ஒரு 5 பால் 10 பால் ஆடினதுக்கப்புறம் ஓப்பன் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ பரிமளிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அவர். ஆனால் நீங்கள் பின்னாடி வரும்போது அவர் அடிச்சே ஆடணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அவர் அடிக்க போகிறாரு, அவரால் முடியல. ஹி இஸ் நாட் அ ஃபினிஷர் லைக் ரிங்கு சிங். அந்த மாதிரி ரிங்கு சிங்லாம் ஃப்ரம் த வேர்ட் கோ ஆடக்கூடிய ஆள். ஆனால் ஒரு நாள் பூரா நீ ஆடுறான்னு சொன்னால் அதுவும் ஆடக்கூடிய ஒரு ஆள் ரிங்கு. சரி, அந்த மாதிரி ஒரு பிளேயர் டீமில் இல்லாதது நல்லா தெரியுது. நீங்கள் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட இந்த T20யோட டீம் ஸ்குவாடுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புது மாற்றத்தோடு வந்துட்டுருக்கு. இப்போ ஏன்னா உங்களுக்கு பும்ரா இல்லை, ஹர்திக் பாண்டியா இல்லை, அந்த மாதிரி பெரிய போலர்ஸ் இல்லை, வருண் வந்து மேட்ச் வின்னர் பட் ஃபார்மில் இல்லை. அப்படிலாம் இருக்கும்போது இது வந்து ஒரு புதுசாக ஒரு டீம் வந்து செட் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஆகும்போது சூரியவன்ஷி மாதிரி ஆட்கள் 11ல் கொடுத்தே ஆகணும். ஆனால் யார் இடத்துக்கு வருவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று திலக் வர்மாவில் கை வைக்கணும், இல்லை சிவம் துபையில் கை வைக்கணும். சிவம் துபை மேலே கை வைக்கிறதுக்கு தயார் இல்லை. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 ஓவர் போடக்கூடிய ஆள் நீங்கள் கொடுக்கல, இந்த வாட்டி போலிங்கே கொடுக்கல, அது வேறு விஷயம். பட் போடக்கூடிய ஒரு ஆள். அதோட இல்லாமல் உங்களுக்கு நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் வந்து ஹி ஹஸ் கிவன் விக்டரிஸ் ஃபார் த டீம், சும்மா நின்றுட்டு போகிறது இல்லை. அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு திலக் வர்மா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்னா இல்லை. பட் திலக் வர்மா மாதிரி ஒரு ஆளுக்கு டீமில் ஸ்குவாடில் கண்டிப்பாக தேவை. பட் அவரை எங்கே யூஸ் பண்ண போகிறீங்க? நீங்கள் அவரை நம்பர் 3 நம்பர் 4க்குள்ளே அனுப்ப முடியலையா? அவர் அதுக்கப்புறம் டீமில் இருந்து பிரயோஜனம் இல்லை. வாஷிங்டன் சுந்தருக்கு சொன்ன அதே பேச்சு தான் இது கிட்டத்தட்ட. வாஷிங்டன் சுந்தருக்கும் அந்த மாதிரி வேணும், செட்டில் ஆகிறதுக்கு டைம் வேணும். அதுக்கப்புறம் தான் அவரால் ஓப்பன் அவுட் பண்ண முடியும். ஹீ இஸ் ஆல்சோ நாட் அ ஃபினிஷர். அன்றைக்கி நம்ம அவரை பற்றி பேசும்போது இதே தான் பேசணும். கிட்டத்தட்ட வாஷிக்கிட்டையாவது ஒரு போலிங் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் திலக் வர்மா கிட்ட அந்த ஆப்ஷனும் இல்லை. நீங்கள் திலக் வர்மாவே ஃபுல் ஃப்ளெட்ஜடு பேட்ஸ்மேனாக பார்க்குறீங்க. பட் ஃபுல் ஃப்ளெட்ஜடு பேட்ஸ்மேன் உங்களுக்கு நம்பர் 6 வந்து பிரயோஜனம் இல்லை. அந்த இடத்துல உங்களுக்கு மல்டி டைமென்ஷனல் பிளேயர் தான் உங்களுக்கு வேணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவருக்கு சான்ஸ் கொடுக்க வேண்டாம். அவரோட இடத்துல சஞ்சுவை ரீட்டைன் பண்ணிவிட்டு நம்ம அன்றைக்கி பேசின மாதிரி பேட்டிங் ஆடுற பின்னாடி இறக்கி இருந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அப்போ அவரோட இடத்துல வந்து நீங்கள் சிவம் துபேவை அவருக்கு முன்னாடி ப்ரமோட் வேறு பண்ணி அனுப்புனீங்க. ஸோ அதனால இட்ஸ் நாட் அட் ஆல் வர்த் ஹேவிங் திலக் வர்மா அட் நம்பர் 6 or 7. நோ பாயிண்ட். ஓகே. ஆர்டர் பற்றி பேசணும், பேட்டிங் ஆர்டர் பற்றி பேசியிருக்கோம். ஓகே. போலிங் வரணும். பேட்டிங் ஆர்டர் பற்றி பேசணும். போலிங் எப்படி இருக்குது அதை ஏன்னா இப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இவங்க வந்து கேகேஆர் வந்து ட்ராஃபி ஜெயிக்கிறாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹர்ஷித் ராணாவையும் வருண் சக்கரவர்த்தியில் உள்ளே கொண்டு வரீங்க. இன்றைக்கி வருண் சக்கரவர்த்தி இல்லை, ஃபார்ம் அவுட்னா இல்லை, அது வேறு விஷயம். ஆர்சிபி கப் ஜெயிக்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கிற ஒரு ரஷிக் சலாம்தரோ ஒரு குருணால் பாண்டியாவோ இந்த யூனிட் இருந்ததுன்னா அது இன்னும் ஃபில் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒன்று வருது. பட் முதல்ல கரண்ட் போலிங் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? கரண்ட் போலிங் ரொம்ப, அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் போலிங் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஸ்குவாட் எடுத்துட்டீங்க. எடுத்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே என்ன பண்ணுறோங்கிறத பார்க்குறோம். டீம் செலெக்ஷன் பற்றி பேசும்போது நீங்கள் ஆர்சிபி ஆட்களை ஏன் எடுக்கலன்னு பேசியிருக்கோம். இப்போ நம்ம டீம் செலெக்ஷன் பற்றி பேசலை. செலக்ட் பண்ணின ஒரு ஸ்குவாட்லேருந்து எப்படி 11 எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். இப்போ எங்கேருந்து இந்த ஸ்குவாடுக்குள்ளேயே பிஷ்னாய் வந்தாருங்கிறதே புரியல. பிஷ்னாய் இஸ் அ குட் போலர்.
இந்தியாவுக்கு நிறையா மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்குற ஒரு bowler, அதெல்லாம் மறுப்பே கிடையாது. நான் அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசல. பட் இப்போ இருக்காரா அப்படி? ஓகே. இப்போ அந்த மாதிரி நடக்குதா? நீங்கள் வந்து இப்போ நம்ம தான் பேசணும்ல முன்னாடி, எனக்கு ம். இமீடியட் பாஸ்ட்டை வச்சுட்டு பார்த்து நீங்கள் சான்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னா, ம். இமீடியட் பாஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு பிஷ்னாய்? ஒன்றுமே இல்லையே. ம். இன்ஃபேக்ட் ராஜஸ்தான் ராயலுக்கு அவரை ட்ராப் பண்ணுறாங்க. ஓகே. அந்த இன்னொரு ஒரு லெக் ஸ்பின்னர் யஷ்ராஜ், ஆமா ஆமா. அந்த அந்த லெக் ஸ்பின்னரை தான் ஆட வச்சாங்க. ம். இவர் டீம் 11லேயே சான்ஸ் கொடுக்கல. ராஜஸ்தான் ராயலே சான்ஸ் கொடுக்கல. Okay. ரியான் பராகே சான்ஸ் கொடுக்கல. Okay. நீங்கள் ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கொடுக்குற மாதிரி அது வைக்கிறீங்க. செகண்ட் திங், இந்த மேட்ச்சுக்கு மான்செஸ்டரில் 3 ஸ்பின்னர் ஆடுறதுங்கிறது வந்து ஒரு கிரைம். தேவையே கிடையாது உங்களுக்கு. பர்டிகுலர்லி உங்களுக்கு வந்து அக்ஷர் பட்டேலோட போலிங்கை பொறுத்த வரைக்கும், அவர் ஆல்ரவுண்டர்னு சொல்கிறத நான் என்றைக்கும் ஒத்துக்க மாட்டேன். ஓகே. அவரோட போலிங்கை பொறுத்த வரைக்கும் டைட்டாக தான் போட்டுட்ருக்காரு. ஹி இஸ் Okay, நாட் okay. விக்கெட் டேக்கிங் bowler. ம். பட் எக்கனாமி. எக்கானமிக்கலாக அவர் வந்து மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆள். நேற்றுக்கும் பிரமாதமாக போட்டார் ம். இந்த மேட்ச்லையும். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஒரு டைட்டாக போடுற ஒரு ஸ்பின்னர் இருக்காரு, விக்கெட் டேக்கர்னு சொல்லிட்டு வருண் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இன்னொரு லெக் ஸ்பின்னர் அங்கே எதுக்கு? அதுவும் மான்செஸ்டரில் எதுக்கு ஓகே. அந்த மாதிரி விக்கெட்டில்? இப்போ தான் ரீசெண்டாக இந்தியா விமென்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா விமென்ஸ் கிட்ட அதே கிரவுண்டில் தோற்றுருக்காங்க. ம். அதே மாதிரி ஸ்பின்னில் அடி வாங்கினாங்க. ஆமா. ஸோ அது நமக்கு இமீடியட்டாக நடந்திருக்கு. அதுமே இப்போ தான் பார்த்தோம் அது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பேசிஸ் வச்சாதான் நம்ம உங்கள் டீம் 11 எடுத்துருக்கணும். பிஷ்னாய் டீமுக்கே தேவையில்லாத ஒரு என்ன சொல்லலாம், Bowler. பேப்பர் வெயிட். சார், பேட்டிங் பற்றி பேசணும், bowling பற்றி பேசணும். இதெல்லாம் லீட் பண்ணக்கூடிய கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன பார்த்தோம்னா, இந்தியா வந்து தொடர்ந்து 5 மேட்ச் வந்து நோ விக்டரியில் போயிருக்கு. போன அயர்லாண்டாக இருக்கட்டும், கடந்த 2 மேட்சாக இருக்கட்டும், இல்லை அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த 4 மேட்ச், சாரி இந்த 4 மேட்ச் வந்து நோ விக்டரி. ஒன்று வந்து மழைனால நோ ரிசல்ட். பட் பர்ஃபார்மன்ஸாக பார்க்கும்போது அதையுமே நம்ம லாஸ் மாதிரி தான் சார் கன்சிடர் பண்ணோம். 180 இஸ் நாட் அ குட் ஸ்கோர். இப்போ இப்படி பார்க்க இந்த நோ விக்டரி அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கடந்த 5 வருஷத்தில் இந்தியாவுக்கு நடந்ததே இல்லை. ஸோ ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்தியா ஒரு பெரிய டவுன்ஃபாலை சந்திக்குது. இதுக்கு வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சி எந்த அளவுக்கு காரணமாக இருக்குது, அண்ட் காரணம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை பற்றி நம்ம பேசணும். இல்லை, அவரோட கேப்டன்சியும் ஒரு காரணம் இருக்குது. அவரும் தப்புகள் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணுது. பர்டிகுலர்லி இப்போ வந்து நான் வந்து ஐ எம் பிக் அட்மைரர் ஆஃப் ஸ்ரேயாஸ் ஐயர். ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவர் வந்து அவரோட கேப்டன்சியில் இது வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதனால் அவரை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஒரு கேப்டன் வந்து ஒரு கேப்டனை நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னா ரிசல்ட்டை பார்க்கக்கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம். ஓகே. ஏன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு கேப்டன்சினா என்னென்னே தெரியாதவங்களாம் மேட்ச் ஜெயிப்பான். ஓகே, நல்ல கேப்டன் தோக்கிறதும் இருக்குது. ஒரு 1970s இருந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து ஒரு ஒரு மலமொழிங்கி மகாதேவன்கள்லாம் இருந்த ஒரு டீம். அப்போ இயன் சாப்பல் சொன்னார், ஈவன் அண்ட் ஆஸ் கேன் லீட் திஸ் வெஸ்ட் இண்டீஸ் டீம்னார். இதுக்கு லைவ்லாய்டே தேவையில்லை, ஒரு கழுதை விட்டால் கூட அது கூட ஜெயிச்சு கொடுக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் கேப்டன்சிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அதோட குவாலிட்டி வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். அதோட ரிசல்ட் வச்சோ குவான்டிட்டி வச்சோ எத்தனை மேட்ச் லீட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ஜெயிச்சிருக்காருங்கிறது வந்து வேணா ஸ்டாட்டுக்கு வேணும். ஓகே பார்த்துக்கலாம், நம்பர் பார்க்கலாம், அவ்வளோதான். பட் ஜெயிக்கிறவங்கலாம் நல்ல கேப்டன் கிடையாது, தோக்குறவங்கலாம் கெட்ட கேப்டனும் கிடையாது. ஹேவிங் செட் தட், இவர் இப்போ பண்ணியிருக்கிற தப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேசின மாதிரி இந்த டீம் செலெக்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து மேட்ச் தப்பு பண்ணுறாரு. ஒன்று. இன்னொன்று, நீங்கள் இப்போ இங்கிலாந்துக்கு போனோன்னா டாஸ் வின் பண்ணி 2 மேட்சும் பேட்டிங் எடுத்தாங்க. நீங்கள் அந்த வாஷ் அவுட் ஆன மேட்ச் கூட தோற்றதை தான் கணக்கு எடுத்துக்கணும்னு சொல்கிறீங்க. நான் ஒத்துக்கல, இது ஜெயிச்சிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இந்த மேட்சும் அவங்க ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரு மேட்ச் தாங்க. நீங்கள் தோற்றுருக்க எல்லாமே பாருங்களேன். அயர்லாண்டில் நீங்கள் தோற்றதும் 17வது ஓவர். ஓகே, இந்த மேட்ச் தோற்றதும் 17வது ஓவர். அங்கே பிரசித் கிருஷ்ணா 29, இங்கே பிஷ்னா 29. அங்கே வந்து ஃபாஸ்ட் பாலருக்கு தான் கொடுத்தாரு. அப்சல்யூட்லி, அங்கேயும் ஃபாஸ்ட் பாலருக்கு கொடுத்தாரு. அதுவும் கோ டு ஃபாஸ்ட் பாலர். அந்த இருக்கிற போலிங் யூனிட்ல சீனியர் மோஸ்ட் அவருக்கு கொடுத்தாரு. ஒரு ஃபாஸ்ட் பாலர் அவனையும் அடிச்சாங்க. அந்த ஃபாஸ்ட் பாலர் கிட்ட கொடுத்தா தான் போகுது, ஒரு சீனியர் மோஸ்ட் ஒரு ஸ்பின்னர் கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே ஸ்பின்னர் கொடுத்தாரு, இங்கேயும் அடிச்சாங்க. ஸோ 17 எனக்கு தெரிஞ்சு 15 ஓவருக்கு அப்புறம் அவர் உள்ள போயிட்டான்னு நினைக்கிறேன் கேப்டன்சி. அதுக்கு லாஸ்ட் 5 ஓவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா தோக்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயும் லாஸ்ட் 5 ஓவர்ஸில் தோக்குறாங்க. ஃபீல்டிங்லேயும் போலிங்லேயும் லாஸ்ட் 5 ஓவர்ஸில் தோக்குறாங்க. இது ஒரு நல்ல அப்சர்வேஷனாக இருக்குது. டெத்தில் தான் நம்ம விடுறோம். ரெண்டுத்துலேயுமே நீங்கள் பாருங்கள், இந்த இன்னிங்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட 46 for 4 இந்த லாஸ்ட் 4 ஓவர்ஸில். இந்தியா 140 லாஸ்ட் 5 ஓவர்ஸில், 144 for 3 15 ஓவரில்.
அங்கேருந்து நீங்கள் 190 தான் போக முடியுது, மீதி 4 விக்கெட் விட்டுட்டு 46 ஃபார் 4 அந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ். இதில் ஒரு கேட்ச் வேற விட்டுருக்காங்க திலக் வர்மாக்கு. ஓகே, இல்லைன்னா அந்த 20 ரன் கூட வந்திருக்காரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ பேட்டிங்லேயும் அந்த ஸ்லாக் ஓவர்ஸில் அவுட்டு, போலிங் வந்தாலும் அந்த ஸ்லாக் ஓவர்ஸில் அவுட்டு. அது வரைக்கும் மேட்ச் வாஸ் இன் இந்தியாஸ் கண்ட்ரோல். 15 ஓவர் வரைக்கும் என்னதான் ப்ரூக் வந்து அடிச்சு கொடுத்துட்டு போயிருந்தா கூட முதல்ல ஒரு கலக்கிட்டு போனார். இருந்தாலும் 15 ஓவர் வரைக்கும் இட் வாஸ் வெரி மச் அண்டர் கண்ட்ரோல் ஃபார் இந்தியா. அதுக்கப்புறம் தான் அது போச்சு. அந்த 17வது ஓவர் ஒரு சனியை மாதிரி அவருக்கு அமையுது. அது என்னன்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் சரி, இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியம். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பிரமாதமாக பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஜெயிச்சிங்களா அப்படின்னு தான் கொஸ்டின் வரப்போகுது. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி கொஞ்சம் கொஸ்டின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு கேள்வி எழுது சார். இப்போ அவர் வந்த உடனே கேப்டன்சி பர்டன் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. கொஞ்சம் ஆட விட்டு கிரவுண்டை அப்சர்வ் பண்ணிட்டு, ஐ மீன் கிரவுண்டுன்னு நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, நம்ம இப்போ புதுசாக ரீபில்ட் ஆகிருக்கிற இந்த டீம் எப்படி இருக்குது, இந்த டீமோட யாரெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்காங்க, யார் மைனஸாக இருக்காங்க, இதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அடுத்த சீரீஸ்லேருந்து கேப்டன்ஷிப் கொடுத்துருக்கலாமோன்னு ஒரு டவுட் வருது. இந்த மாதிரி ஒரு வியூ இருக்குது. பட் அதுவும் கரெக்ட் தான். பட் அந்த மாதிரி நீங்கள் ஒருத்தரோட ஒரு வைஸ் கேப்டனாக இருந்து கற்றுக்கிட்டு, இப்போ தோனியோட கோலி இருந்து அந்த பேட்டன் கொடுத்துட்டு போனார், அந்த மாதிரி பண்ணுற மாதிரியான ஒரு ஆள் இல்லை ஸ்ரேயஸ் ஐயர். அவர் ஹீ இஸ் அன் எஸ்டாப்ளிஷ்டு கேப்டன். இந்தியாவுக்கு வேணால் அவர் லீட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அவர் வந்து பாம்பேக்கு லீட் பண்ணி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. 13 மேட்ச்சில் அவர் கோவத்தில் போய் ஆடினார் டொமஸ்டிக் கிரிக்கெட்டு. இந்த சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபி 13 மேட்ச்சில் 11 மேட்ச் ஜெயிச்சாங்க. பாம்பே ட்ராஃபி அடித்தார். ஸோ அந்த மாதிரி கொல்கட்டா நைட் ரைடர்ஸுக்கு ஒரு ட்ராஃபி அடிச்சு கொடுத்துருக்காரு. பஞ்சாபுக்கு ஒரு ஃபைனல்ஸ் கொண்டு போனார் அடுத்த சீசனு. டெல்லி கேபிட்டல்ஸை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு டீமான்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருப்போம். அது ஃபைனல்ஸ் கொண்டு போன ஒரு கேப்டன் அவர் ஐபிஎல்ல. அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த டீம் என்ன ஆச்சுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவர் வந்து இஸ் அ கேப்டன்சி மெட்டீரியல். வெதர் த ஆன்டி ஸ்ரேயாஸ் ஐயர் கூட்டம் வந்து ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி, ஸ்ரேயாஸ் ஐயர் இஸ் அ கேப்டன்சி மெட்டீரியல். பட் பெர்ஃபார்மன்ஸில் வருதா அப்படின்னு பார்த்தா வரல. அது வரல நிச்சயமாக. அந்த பாட்டம் லைன் இல்லை. அது இல்லாத வரைக்கும் அதை பற்றி அவர் அந்த பொறுப்பை ஏற்றுட்டு தான் ஆகணும். பட் ஒரு கேப்டன் வரும்போது என்ன தான் உங்களுக்கு டேலண்ட் இருந்தாலும் சரி, நம்ம அவரோட அக்யூமெண்ட் எவ்வளோ இருக்குது, ரொம்ப கொஞ்சம் அவரோட ரொம்ப என்ன சொல்லலாம், முதல்ல யோசிக்கக்கூடிய ஒரு திறனோட தான் செயல்படுறாரு. அப்படிலாம் நீங்கள் பார்த்தாலும் லக்குங்கிறது ஒன்று வேணும். இந்த லக்குங்கிற ஒரு ஃபேக்டர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அது ஸ்ரேயாஸோட கேஸில் இது வரைக்கும் ப்ரூவ் ஆகிருக்கு. இன்னும் சீரீஸ் தோக்கலை, இன்னோட ஓப்பனிங் இருக்குது. அட்லீஸ்ட் இன்னைக்கு நான் அப்படி பேசிக்கலாம். ஓகே. இப்போ இந்த மேட்சோட சினாரியோ பார்க்கும்போது ஒரு விஷயம், வைபவ் சூரியவன்ஷோட டெபியூ நடந்ததுக்கப்புறம், அதுவும் குறிப்பாக சஞ்சு சாம்சன் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டதுக்கப்புறம் நம்மளோட பேட்டிங் யூனிட்டில் ஒரே ஒரு ஃப்ரண்ட் லைன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் மட்டும் தான் இருக்கிறாங்க. எல்லாருமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக போயிட்டு இருக்காங்க. பின்னாடி அர்ஷித் ராணா சொல்லிக்கலாம். பட் ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, அவர் ஆல்ரவுண்டர்னு கூட சொல்லலாமான்னு தெரியல. ஒரு போலிங் போடுறவர் நல்லா ஆடுறாரு, ப்ளஸ் நம்மளுக்கு வரதெல்லாம் பட்டா பாக்கியங்கிற மாதிரி. ஆனால் நம்மளுக்கு இருக்கிற ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேனில் கேப்டன் ஸ்ரேயாஸ் மட்டும் தான் ரைட் ஹேண்டாக இருக்கிறார், மற்றவங்க எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டாக இருக்கிறாங்க. இது நம்மளுக்கு ஒரு வகையில் பலவீனமாக இருக்கா? இவ்வளோ பேர் லெஃப்ட் ஹேண்டடாக இருக்கு. கண்டிப்பாக பலவீனமாக இருக்கு. அதுக்காக கூட ஒரு காரணம் நான் சஞ்சு ஆடணும்னு சொல்கிறதுக்கு. நீங்கள் ஸ்டார்ட்டில் வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் நீங்கள் வச்சுக்கிட்டாலே போலர்ஸுக்கு ரிதம் ரொம்ப அவ்வளோ ஈஸியாக செட் ஆகாது. அதுவும் பால் நியூவாக இருக்கும்போது பால் ஓடும். ஒரு முதல்ல 4-5 ஓவரில் பால் ஸ்விங்காக ஆகும்னு இருக்கும்போது ரைட் லெஃப்ட் காம்பினேஷனில் குயிக்காக நீங்கள் சிங்கிள் எடுக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் அந்த லைன் அண்ட் லெங்க் மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டம். பை த டைம் த போலர் செட்டில்ஸ் டவுன் 4-5 ஓவர் ஆயிருக்கும். அதுக்குள்ளே தேவையான ரன்னும் வந்திருக்கும். விக்கெட் விழாமலும் தப்பிச்சிடலாம். ஸோ இது இந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் இருந்தால் தான் அது நடக்கும்னு நான் சொல்லல, இருந்தால் அது உதவும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வேறு ஆளே கிடையாது உங்களுக்கு, ரைட் ஹேண்டர்ஸே இல்லை. நீங்கள் பாருங்களேன், நீங்கள் வந்து நீங்கள் இப்போ அகெயின்ஸ்ட் இந்தியா நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆடுறோம் ஆப்போனண்ட்டில். நேற்று வில்ஜாக் ஆடினது பாருங்கள், ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருக்கான். எனக்கு ஒன்று இல்லைனா ஒரு விக்கெட் கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பதவதன்னு லெஃப்ட் ஹேண்டு. நீங்கள் வந்து ஹர்ஷித் ராணாக போகிறீங்க. ஹர்ஷித் ராணாலாம் ஒன்றும் நான் அது பேட்ஸ்மேனாக கன்சிடர் பண்ணலை இது வரைக்கும். பட் நீங்கள் டாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் ஐயர் வேறு யாருமே கிடையாது, ரைட் ஹேண்டர் கிடையாது. அந்த காரணத்துக்காகவாவது சஞ்சு டீமில் இருக்கணும். இந்த மாதிரி டீம் இருக்கிறது வந்து திஸ் இஸ் நாட் அ பேலன்ஸ்டு டீம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் திலக் வர்மா அண்ட் சிவம் துபே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் அந்த ஏரியாவில்
இன்க்ளூடிங் அக்ஷர் பட்டேல் அந்த ஏரியாவில் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே. ஆமா. இதில் வந்து சிவம் துபே கொஞ்சம் எடுத்துருங்க, ஹீஸ் அ ஃபினிஷர் எடுத்துருங்க. நீங்கள் திலக் வர்மா, வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல் ஆஸ் பேட்ஸ்மேன் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே 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 இது ஒரே கூடில் இருக்கிறவங்க தான் அவங்க, ஒரே மாதிரி ஆட்கள் தான் அவங்க. ஸோ உங்களுக்கு அதனால தான் அந்த இடத்துல பேலன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு. அந்த இடத்துல போய் அப்படி ஸ்டக் ஆகிடுது. இங்கேருந்து வந்துட்டு இங்கே இருக்கிறது இந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆகுது மிடில் ஆஃப் தி இன்னிங்ஸில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் இதுதான். அந்த இடத்துல ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ரைட் ஹேண்டரோ இல்லை ரஜத் பாட்டிடார் மாதிரி ஒரு ஆளோ இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கேம் திரும்பும். திரும்பக்கூடிய சான்ஸ் நீங்கள் பாருங்கள். முதல்ல நேற்று ஹாரி ப்ரூக் வந்து ரைட் ஹேண்டர் அந்த அடி அடிச்சுட்டு போனோன்னு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பெத்தல் எடுத்தார் அது பின்னாடி. ஓகே, சரி இது நீங்கள் பார்க்கலாம் இந்த காம்பினேஷன். அந்த மாதிரி நீங்கள் காம்பினேஷன் மனசில் வச்சு பார்க்கும்போது இந்த இந்தியன் டீமில் பேலன்ஸ் இல்லை. ஓகே நம்ம எல்லா இன்டர்வியூஸ்லையும் பண்ணிட்டு இருக்கிறது தான். அகைன் அந்த இந்தியன் டீமோட நல்லதுக்காக தான் இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். அடுத்த மாதிரி ஜெயிச்சே ஆகணும் நாளைக்கு. இதை ஜெயிக்கணும்னா இந்தியா என்ன சேஞ்சஸோட வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சஞ்சுவை உள்ள திருப்பி கொண்டு வரலாம், திலக் வர்மா உட்கார வைக்கலாம். இன் ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் 20 runs இந்த லாஸ்ட் ஓவர் உட்கார வைக்கலாம். பிஷ்னாய் எனக்கு வந்து ஒரு ஸ்பின்னர் வந்து ரிட்டர்ன் கிரீஸை கட் பண்ணி நோபால் போடக்கூடியதெல்லாம் ஒரு நான் வந்து கிரைம் சார். அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஹீ ஷுட் பி, அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன். மிடில் ஆஃப் த கிரவுண்ட்லேருந்து அனுப்பிடணும் வெளியே. ஓகே நீங்கள் அந்த ஸ்பாட் அனுப்பிடணும். அந்த மாதிரி பண்ண கேப்டன்ஸ்லாம் இருந்திருக்காங்க. வெங்கட்ராமன்லாம் கிரவுண்ட்லேருந்து வெளியே போன ஒரு ஃபீல்டரை பார்த்து சொன்னதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நீ சில இடத்துல நீங்கள் யூ ஹாவ் டு பி ப்ரூட்டலி என்ன சொல்லலாம் ஸ்ட்ராங். அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு இது தெர் இஸ் நோ ஜஸ்டிஃபிகேஷன். என்னங்க கபடி விளையாடிட்டு இருக்காருங்க போலிங் ஆக்ஷனில், எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் உங்கள் போலிங் அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது என்ன ஒரு ரெமெடியல் ஆக்ஷனே இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு 2 பால் ரவுண்ட் விக்கெட் போக முடியாதா? அதுவும் இங்க என்ன ஆட்டம் போட்டு ரிட்டர்ன் கிரேஸ்லாம் கட் பண்றது வந்து அப்சல்யூட்லி நோ ஜஸ்டிஃபிகேஷன். ஹி ஹஸ் டு பி சாக்ட் ஒன்ஸ் ஃபார் ஆல். ஓகே இப்போ அந்த ஓவர் பார்க்கும்போதே தெரிஞ்சது அவர் அடுத்த மேட்ச் ஆட போறது இல்லை அப்படிங்கிறது. இந்த இடத்துக்கு யார் வர போறாங்க? இல்ல அவர் இன்டர்நேஷனல்ல கடைசி மேட்ச் ஆடி இருக்காருன்னு. ஓகே எனக்கும் தோணுச்சு. ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி ப்ரூட்டல் ஸ்ட்ராங்கா அதை சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். ஒரு பிளேயரோட கெரியர் அப்படி கெடுக்க வேண்டாம்னு நினைச்சேன். யார் ஆட போறாங்க? பிரசித் கிருஷ்ணா இருக்கிறாரு வெளியில, வாஷிங்டன் சுந்தர் ஸ்பின்னர் பிரின்ஸ் யாதவ் கொடுங்களேன். ஏன் ஸ்டாப் பண்றீங்க? அந்த ஃப்ளோ இருக்கட்டும்ங்க. நீங்க திருப்பியும் தோனியை பத்தி பேச வேண்டியிருக்கு. நம்ம அந்த தோனி மாதிரி கொஞ்சம் லாங் ரோப் கொடுங்க பிளேயருக்கு. அப்போ தான் உங்களுக்கு பிளேயரை ஜட்ஜ் பண்ண முடியும். ஒரு மேட்ச் 2 மேட்ச் கொடுத்துட்டு உட்கார வச்சிங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் இது சப்போஸ் இஃப் இட் இஸ் த ஹேண்டி ஒர்க் ஆஃப் கம்பீர், ஐ வில் புட் த பிளேம் ஆன் ஸ்ரேயஸ் ஐயர் பிகாஸ் ஹி ஹேஸ் டு புட் இஸ் ஃபுட் டவுன். அப்பா நீ 11ல் கை வைக்காத. நான் ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கேன். உன்னோட எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நீ எனக்கு சொல்லிக் கொடு, நான் ஏற்றுக்கிறேன். பட் 11ல் நீ கை வைக்காது. யாரை டீமில் எடுக்கணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுக்கணும். இது வந்து கம்பீரோட செலெக்ஷனாக இருந்தால் இந்த செலெக்ஷனே ஸ்ரேயஸ் ஐயர்து தான் அப்படின்னா ஹி ஹேஸ் டு சேஞ்ச். பிரின்ஸ் யாதவ் உள்ளே வரலாம். நிச்சயம் நீங்கள் ஹர்ஷ்தீப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஓவர் அடித்தாங்களே தவிர நல்லா போட்டார். ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 விக்கெட்டு, அப்புறம் இஸ் அ டெத் பவுலர். இன்றைக்கி இருக்கிற பும்ராவுக்கு அடுத்து டெத் ஓவரில் நல்லா போடக்கூடிய ஒரே ஆள். அதனால் அவரை பற்றி பேச்சே இல்லை. ஹர்ஷித் ராணா பியூட்டிஃபுல்லாக போட்டுட்ருக்கு. இப்போ எந்த குறையும் சொல்ல முடியாது அவரோட போலிங்கை பொறுத்த வரைக்கும். சிக்ஸ் எல்லாம் அடிக்கிறாரே சார், அதுக்கு மேலே என்ன சார்? சிக்ஸ் எல்லாம் பிரின்ஸ் யாதவ் கூட தான் அடிச்சான். ஓகே சரி, எனிவே அவர் ஹர்ஷித் ராணா வந்து ஒரு 2 6 அடிச்சு இந்தியாவுக்கு ஜெயிச்சு கொடுத்தாங்கன்னா வேண்டாம் நான் சொல்ல போகிறேன். அன்றைக்கி 6 அடிச்சார், ஜெயிச்சு கொடுக்கல, அதுதான் வருத்தம். ஓகே இப்போ நீங்கள் ஸோ அந்த பிரின்ஸ் யாதவ் நீங்கள் ஒரு லாங் ரோப் கொடுக்கலாம். இன்னும் 2-3 மேட்ச் தொடர்ந்து ஆடலாம், தெரிஞ்சிடணும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் அவரை வந்து ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸை வச்சுட்டு ஸ்குவாடில் எடுத்துகிட்டு போகிறீங்க, அவருக்கு ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் அவர் உட்கார வச்சுட்டிங்கன்னா அவரை நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்களா இல்லையா? இப்படியே நீ 1 or 2 மேட்சஸ் மட்டும் ஒரு பிளேயர் கொடுத்துட்டு போகிறீங்கன்னா என்னைக்கு போய் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி செட்டில் ஆக போகுது. வந்து ஆட விட்டு தூக்கி போட்டாங்க ஒரே மேட்சுங்க. என்ன ஜட்ஜ் பண்ணியிருக்க முடியும் அதுக்குள்ள? நம்ம நீங்கள் ஆடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தோத்தாலும் பரவாயில்லன்னு ஆடணும். அப்போ தான் நீங்கள் டீமை செட் பண்ண முடியும். பட் உங்களுக்கு மேட்சும் ஜெயிக்கணும், சின்ன பசங்களுக்கு சான்ஸும் கொடுக்கணும். அந்த சின்ன பசங்க அடிக்கலைன்னா அவங்களை துரத்தணும். அப்போ யாரை உள்ளே கூப்பிட்டு வரீங்க? இந்த பையனை சின்ன பையனை தூக்கி போட்டு இன்னொரு சின்ன பையனை கொண்டு வர போகிறீங்க. எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கும்? ஸோ பிரின்ஸ் யாதவ் டீமுக்குள்ளே வரணும், டீமில் இருக்கணும். 3 ஸ்பின்னர்லாம் இங்கிலாந்துல சான்ஸே கிடையாது. அதுவும் இந்தியாவிலே போய் ஆட விடுறதுக்கு யோசிக்கிறாங்க 3 ஸ்பின்னர்ஸ். இங்கிலாந்துக்கு அந்த டெசிஷன் யார் கொடுத்த ஐடியான்னு எனக்கு புரியலைங்க. அதுவும் பிஷ்னாய்
ஓகே ம். ரைட் சார். நாளைக்கு அகைன் மேட்ச் இருக்கு. ஸோ ஒரு டூ ஆர் டை மேட்ச்னு கூட சொல்லலாம். ஏன்னா இருக்கிற 3 மேட்ச்ல 3 வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ எம் ரியலி கான்ஃபிடென்ட் இந்தியா அந்த சீரிஸ் ஜெயிக்கிறாங்க. அப்படியா சார்? ஓகே சார். சார் இதே கான்ஃபிடென்ட்டோட நாளைக்கு மேட்சை முடிச்சுட்டு வெனஸ்டே சந்திப்போம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.